உங்க வீட்டுல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா? அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க. மிஞ்சர் சுப்ரீம் பவருக்கு கால் செய்து உங்கள் வீட்டுல குறைந்த செலவுல இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க. மேலும் விவரங்களுக்கு 9840012088 மற்றும் 8825973233 என்ற எண்ணுக்கு கால் செய்யவும். சுப்ரீம் பவர்டெக், மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில். நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா? இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. என்ன பேசுறாருன்னா, இது என்னன்னா மூளை வளர்ச்சி இழந்துடுச்சு. ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு உயிர்னால ஒரு 10 உயிர் அதாவது காப்பாற்றலாம். இதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தா தான் இந்த பாடி நாங்கள் பண்ண முடியாதுன்னாரு. சார், என் உயிரை படவர இன்னொரு 10 உயிர் நான் எப்படி சார் நான் பண்ணணுன்ட்டு நம்ம இந்த நாலேஜில் போகும்போது கடைசி நான் பண்ண மாட்டேன்ட்டு அந்த ஒரு இது சொல்கிறேன். அப்போ டாக்டர் என்ன சொல்லிட்டு துடிப்பு இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணிட்டு அவங்க அதான் அது அவங்க அதான் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் நான் உள்ளே போயிட்ட அப்புறம் அவங்க நான் அதிகமாக கொஞ்சம் பேசும்போது ஒரு 20 அதாவது டாக்டர் எல்லாமே என்ன பண்ணாங்க, ஏங்க இப்படி சத்தம் பண்ணுறாரு, போலீஸ் கூப்பிட்டாங்க. சார், அதாவது திருத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, பொன்னேர் சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கும் சொல்லி தான் நீங்கள் இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் என்ன சாதாரண ஒரு உயிர் நான் என்ன கேட்டேன், என்னோட இதில் என் ஊர் நாளைக்கு நீங்கள் சொன்னதால தான் ஊர் கட்டுப்பாடு ஆகிடுச்சு. நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்தால் நாங்கள் நேற்று பண்ணோம், இதனால இன்னொரு 4 உயிர் சாவடி பார்க்குறீங்களா? இல்லைங்க, உயிருக்கு. அப்புறம் அவர்கிட்ட அப்போ போட்டோன்னா அண்ணா அவர் எடுத்தார். எடுத்த உடனே திருத்தூர் பேசுனோடனே அவர் என்ன தீனு என்ன சொல்கிற அது தீனுன்ற அந்த பெரிய டாக்டர் என்ன சொல்கிறேன்னா, ஏங்க உயிர் அதாவது அவர் என்ன எம்எல் பண்ணி சொல்லிட்டு உயிர் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, டெத் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறாரு. அப்புறம் அவர் எங்கிட்ட கொடுத்து, அண்ணே அவங்க சொல்கிற மாதிரியே முடியாண்ணே வாண்ணா. அப்புறம் தான் அவரை இன்னொரு டாக்டர் கூப்பிட்டுச்சு. ஏங்க ஒரு உயிர், ஆனால் இதில் எந்த அரசு மரியாதை பண்ணுவோம், எங்களோட உதவி இல்லை. ஆனால் மக்கள் அதுவாக திரும்பி அதிகாரிகளும் அரசு மாதிரி பண்ணுவாங்க ஆன்னு சொல்லிக்கிறாங்க. அது நீங்கள் தான் நம்ம நிறைய பேஷண்ட் அதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அது அப்படிதான். இந்த மாதிரி பிரெயின் டெட் ஆனவங்க மற்ற உறுப்புலாம் ஆரோக்கியமாக இருக்கும், அதை எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நம்ம விருப்பப்பட தான் கொடுக்கணும் கேட்டால் அதுதான். இப்போ உங்கள் அப்பா தான் வந்து டாக்டர் சொல்லலாம், உங்கள் விருப்பெல்லாம் நான் எடுத்து எடுக்க முடியாது, நீங்கள் என்ன சொல்ல அதுதான் நான் கழிக்கிறேன். ஆனால் இல்லைன்னா நாங்கள் அத்தையை எழுதி கொடுக்குறோம்னா இன்னொரு 10 நாள் அவங்க அதுக்கு மருத்துவ ஊசி போட்டுக்கிட்டு அது தயார் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அது ஏதோ சரி, இப்போ தான் எங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சுது. அரசு மரியாதை என்ன இதனால ஒரு உயிர் இழந்துடுச்சு. ஆனால் இன்னொரு 10 உயிருக்கு அவங்க அதாவது அரசை காப்பாற்றுதுன்னு நமக்கு இப்போ தான் தெரியுது. ஆனால் அந்த சின்ன சிறு குழந்தைங்க எங்களோட சட்டமன்ற அதுதான் கவர்மெண்ட் இது பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஒரு பக்கம் தான் சார், அவங்க உங்க மூலியமா போய் பண்ணி கொடுத்த போய் நல்லா சார். நாங்களும் அங்கே தான் அவர் தலைவர் தான் அவங்க இருந்தாங்க. குழந்தைகளுக்கு ஒரு அரசு மரியாதை அவங்க சேர்த்துட்டான். நம்ம அரசு சார்பாகவும் அதிகாரி சார்பாகவும் என்ன முடியுமோ அந்த உதவி பண்ண போகிறேன். பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு முயற்சியாக பாடுபட்டு அதுக்கு ஊக்கம் கொடுத்தீங்க, உயிர் கிடைக்கல. அதே மாதிரி திருப்பூர் எம்எல்ஏவும் முயற்சியாக பாடுபட்ட உயிர் கிடைக்கல.